இயக்குனர் மகேந்திரனுடைய திரை வாழ்வு 1978ஆம் ஆண்டு ரஜினியோடுதான் தொடங்கியது. முள்ளும் மலரும் என்ற திரைப்படத்தின் மூலமாக இணைந்த இவர்கள் அடுத்தடுத்து 3 வெற்றி படங்களை கொடுத்தார்கள். யதார்த்த வாழ்வியலை சினிமாவில் மிகவும் நேர்த்தியாக, அதன் அழகியல் தன்மை சற்றும் குறைவாமல் அதை எடுத்து காட்ட முடியும் என்பதை சாத்தியமாக்கி காட்டியவரே இயக்குனர் மகேந்திரன் தான். இயக்குனர் மகேந்திரனுடைய வருகைக்கு பிறகுதான் தமிழ் சினிமாவின் தனித்தன்மை பெற்றது, அதற்கான புதிய இலக்கணம் வகுக்கப்பெற்றது என்பதெல்லாம் பலருடைய பாராட்டுகளும் போற்றுதலுமாக இருக்கிறது. இன்றளவும் இயக்குனர் மகேந்திரனுக்கும் நடிகர் ரஜினிகாந்திற்குமான நெருக்கம் என்பதும் அவர்களுடைய உறவு என்பதும் பலராலும் அறியப்பட்டது. சமீபத்தில் அவருடைய பேட்ட திரைப்படத்தில் இருவரும் அமர்ந்திருக்கக்கூடிய பல காட்சிகள் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகின. அடுத்தடுத்து பல்வேறு தளத்திற்கு இருவருமே நகர்ந்திருந்தாலும் இருவருக்குமான நெருக்கமான உறவு என்பது பலராலும் இன்றளவும் மிகவும் பெரிதாக போற்றப்படுகிறது. தன்னுடைய வாழ்நாளில் தான் எடுத்த பல்வேறு படங்களில் மிகவும் முக்கியமானவை முள்ளும் மலரும் என்று அடிக்கடி மகேந்திரனை நினைவு கூர்ந்திருக்கிறார். அந்த அளவிற்கு வெகு சில படங்களையே அவர் இயக்கி இருந்தாலும் அவை அத்தனையுமே சொற்ப மொழியில் யதார்த்த கலைஞளாக வெகுஜன மக்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய ஒரு பாணியில் மற்ற இயக்குனர்கள் எடுக்க துணியாத பல்வேறு விஷயங்களை தன் திரைமொழி மூலம் சாத்தியமாக்கி காட்டிய பெருமைக்குரியவர் இயக்குனர் மகேந்திரன். தொடர்ந்து இயக்குனர் மகேந்திரனுடைய உடலுக்கு இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். திரைத்துறையை சார்ந்த பல்வேறு பிரபலங்களும் அடுத்தடுத்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவர் குறித்த பல்வேறு நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இயக்குனர் கே பாக்யராஜ் நேரில் சென்று இயக்குனர் மகேந்திரனின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். இயக்குனர் மகேந்திரனின் உடலுக்கு திரைத்துறையை சார்ந்த பல்வேறு பிரபலங்களும் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நடிகர் ரஜினிகாந்த் தற்போது அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து இயக்குனர் கே பாக்யராஜ், யார்கனன் போன்ற பிரபல இயக்குநர்களும் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். நடிகர் ரஜினிகாந்தை வைத்து தொடர்ச்சியாக 3 படங்களை மகேந்திரன் இயக்கியிருக்கிறார். முள்ளும் மலரும், ஜானி, கை கொடுக்கும் கை போன்ற வெற்றி படங்களை கொடுத்தவர். ஒரு யதார்த்த சினிமாவை, யதார்த்த வாழ்வியலை தமிழ் சினிமாவில் அதனுடைய நேர்த்தி குறையாமல் படைக்க முடியும் என்பதை சாத்தியமாக்கியவர். இலக்கியத்தையும் சினிமாவையும் ஒரே நேர்கோட்டில் பொருத்தி அதையும் சாத்தியமாக்க முடியும் என்பதை எடுத்து காட்டியவர். இன்றளவும் பல பிரபல இளம் இயக்குநர்களுக்கு ஆதர்ஷ நாயகனாக போற்றப்படும் இயக்குனர் மகேந்திரனுக்கும் நடிகர் ரஜினிகாந்திற்குமான உறவு மிகவும் பலராலும் அறியப்பட்ட ஒன்று. அவருடைய இழப்பு திரைத்துறைக்கே பேரிழப்பு என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் கருத்துக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றன. கவிஞர் வைரமுத்து நவீன சினிமாவே கண்ணீர் சிந்துகிறது மகேந்திரனுடைய இழப்பால் என்று தன்னுடைய கவிதையை வடித்துள்ளார். இதுபோன்று பல்வேறு பிரபலங்களும் தொடர்ச்சியாக அவர் பற்றிய பல நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக அவருடைய படைப்பாற்றலில் பெண் கதாபாத்திரங்கள் மிக ஆழமான மென்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாகவும், யாரும் சொல்ல துணியாத பல துணிகரமான தகவல்களை தன் படைப்பாற்றல் மூலம் தமிழ் சினிமாவிற்கு பெண் கதாபாத்திரங்கள் மூலம் கொடுக்க முடியும் என்பதையும் மெட்டி போன்ற பல படங்களில் சாத்தியமாக்கி காட்டியவரும் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள்தான். நெருங்கிய நண்பர் மகேந்திரன் சார் அவர்கள், எங்களுடைய நட்பு வந்து சினிமாவை தாண்டி இருந்தது. ரொம்ப ஆழமான நட்பு. எனக்கு வந்து எனக்குள்ளே வந்து இன்னொரு ரஜினிகாந்த் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே காட்டியவர் மகேந்திரன் சார் அவர்கள். ஒரு புது நடிப்பு பரிமாணத்தையே வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவர். முள்ளு மலரும் படம் பார்த்த பிறகு டைரக்டர் பாலச்சந்தர் அவர்கள், நான் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு நடிகனாக அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து பெருமைப்படுறா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அதுக்கு வந்து சொந்தக்காரர் டைரக்டர் மகேந்திரன் அவர்கள். இப்போ வந்து ரீசெண்டாக அந்த பேட்டை படத்தில் வந்து நம்ம நிறைய ஒரு 2-3 நாள் வந்து நம்ம கூட ஷூட் பண்ணோம். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப பேசணும். இப்போ இருக்கிற ஒரு சமுதாயத்து மேலேயும் சினிமா மேலேயும் அரசியல் மேலேயும் அவருக்கு வந்து நிறைய ஒரு அதிருப்தி, ஒரு கோபம், அது எல்லாத்தையும் அவருக்கு இருந்தது. அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா, அவருடைய எக்காரணத்தை கொண்டு ஒரு சினிமாவிலும் சரி வாழ்க்கையிலையும் சரி மற்றவங்களுக்காக தன்னுடைய சுய மரியாதை, சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழ்ந்தவரே அவர் கிடையாது. இப்போ வர இளம் டைரக்டர்கள் கூட அவர் வந்து ஒரு மாடலாக
இருந்திருக்காரு. அவருடைய இழப்பு தமிழ் சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. இருந்தாலும் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் மகேந்திரன் சார் அவருக்குன்னு ஒரு இடம் என்றைக்குமே இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். ஓகே சார், தேங்க்யூ சார். தன்னுள் இருந்த இன்னொரு ரஜினியை தனக்கே அடையாளம் காட்டியவர் இயக்குனர் மகேந்திரன் தான் என்றும், அவருக்கும் தனக்குமான நெருக்கமான நட்பு என்பது சினிமாவை தாண்டி தொடரக்கூடிய ஒன்று என்றும், காலத்தால் அழியாத பல படைப்புகளை கொடுத்திருக்கக்கூடிய மகேந்திரனுடைய மறைவு திரைத்துறைக்கே பேரிழப்பு என்றாலும், தமிழ் சினிமா இருக்கும் வரை அவரை யாராலும் மறக்க முடியாது என்ற ஒரு நினைவையும் நடிகர் ரஜினிகாந்த் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். 1978ஆம் ஆண்டு முள்ளும் மலரும் படத்தின் மூலமாக மகேந்திரன் இயக்குநராக அறிமுகமானால், அந்த படத்தை தொடர்ந்து தொடர்ச்சியாக 3 படங்களில் ரஜினிகாந்தும் இயக்குனர் மகேந்திரனும் பணியாற்றினார்கள். திரைத்துறையில் பல்வேறு இயக்குனர்கள் இருந்தாலும் தனக்கான ஒரு தனி இடத்தை தன்னுடைய படைப்பாற்றல் மூலமாக தனக்கே தக்க வைத்துக் கொண்டவர் இயக்குனர் மகேந்திரன் என்று பல்வேறு தரப்பினரும் புகழாரம் சூட்டி வருகிறார்கள். ஒரு யதார்த்த வாழ்வியலை திரைப்படத்தின் மூலம் வெகுஜன மக்களையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த மொழி எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு மொழியாக மாற்றமாக இருக்க முடியும். அதிலேயும் இலக்கிய படைப்போடு தமிழ் சினிமாவை ஒன்றிணைத்து கொடுக்க முடியும் என்பதை சாத்தியமாக்கிய பெருமைக்குரியவரும் இயக்குனர் மகேந்திரன் தான்.